வணக்கம். இப்ப பாராளுமன்றத்தில மழைக்கால கூட்டத்தொடர் நடக்குது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த கூட்டத்தொடர்ல வழக்கம் போல பிரதமர் கலந்துக்கலையாம். ரொம்ப முக்கியமா பொருளாதார வல்லரசுன்னு சொல்லப்படுற எத்தியோப்பியா, உகாண்டா மாரி நாட்டுக்கு போயிருக்கிறாரு. அங்க போய் என்ன சாதனை பண்ண போறாங்க, எந்த ஒப்பந்தம் போட போறாங்கன்னு தெரியல. பாராளுமன்றத்த விட பெருசு எதுவும் கிடையாது. சரி நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இப்ப என்ன நடந்ததுன்னா, இந்த கூட்டத்தொடர்ல திமுக எம்பி செல்வ கணபதி பேச கூப்பிடுற நேரம். அத கூப்பிடுறதுக்காக சபாநாயகர் ஓம் பிர்லா என்ன பண்ணாரு, அந்த பேர வாசிச்சுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டார். அவருக்கு என்னமோ வாயில வரல. எழுத்து கூட்டி படிச்சு பார்த்தாரு. சே சே செல் 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 வா வா செல்வ கன கன அப்படின்னுலாம் திணறினாரு. அப்போ பக்கத்துல இருக்கவங்க எடுத்து கொடுத்தாங்க செல்வ கணபதி அப்படின்னு சொன்னாங்க. சரி அவரு தானாவே பேச வந்துட்டாரு, பேசிட்டாரு. ஆனா சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சரியான ஒரு கமெண்ட் கொடுத்தாரு பாருங்க கவுண்டரு. உண்மையிலே எல்லாம் ரசிச்சாங்க. ஏன்னா அவர் என்ன சொன்னாருன்னா, பாருங்க நல்லா படிச்சவரு, எல்லா விவரம் தெரிஞ்சவரு. சாதாரண ஒரு எளிமையான பேர வாசிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. இதனால தாங்க நாங்க இந்த சமஸ்கிருதம், இந்தியில சட்டங்களுக்கோ, திட்டங்களுக்கோ பேர் வைக்கிறத எதிர்க்கிறோம். படிக்காத பாமரங்க, பொதுமக்கள்லாம் எப்படி கஷ்டப்படுவாங்க? என்னென்னவோ பேர் வைக்கிறீங்க. தேசிய விசித் பஹாராரா அப்படிலாம் வச்சா எப்படி வாசிக்கிறது? அப்படின்னு சொல்லி சரியான கவுண்டர் குடுத்தாரு. ச ச அது பேசுனது நியாயமானதும் கூட. எப்பவுமே கருணாநிதி தான் இந்த மாரி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாரி பேசுறதுல கை தேர்ந்தவர் அவரு. திமுக எம்பி செல்வ கணபதியும் இந்த முறை சந்தர்ப்பத்த சரியா பயன்படுத்தாரு. நல்ல விதமா புரிய வச்சாருன்னு சொல்லலாம். ஆனா என்ன சொன்னாலும் காதுல ஏறாதுன்றது வேற விஷயம்.